ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 மாடல் இந்த வண்டியில் ஒரு எட்டு கேஸ்கெட்டோட கம்ப்ளைண்ட்டு அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியஸ்டா 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,37,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூலண்ட் டேங்க்கில் வந்து ஒரு பிளாக்காக வருது பாருங்கள். இந்த மாதிரி பிளாக்காக வரதெல்லாம் வந்து ஒரு சைலன்சரோட ஸ்மோக்கு தான். என்ஜினோட கம்ப்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டோட பேசேஜரில் எஸ்கேப் ஆகுறதா ஒரு கேஸ்கெட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பாயில் ஆகுறது அப்படின்வாங்க. அப்போ அங்கே இன்ஜினில் இருக்கிற கம்ப்ரஸிங்கில் இருக்க எக்ஸாஸ்டோட ஸ்மோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட்டில் மிஸ் ஆகும். அந்த ஃபயரிங் ஆகிற அந்த ஸ்மோக் மிஸ் ஆகுறதுனால தான் இந்த மாதிரி வரும். இன்ஜினோட கூலண்ட் டேங்க்லேயே நாய்ஸ் வருது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த ஃபோர்டோ அலுமினியம் பிளாக் அலுமினியம் ஹெட் இருக்கிற வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு பாட்டம் ரெண்டுத்தையும் நீங்கள் சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணி ஹெட் கேஸ்கெட்டை சேஞ்ச் பண்ணணும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் இதோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன் பண்ணுறேன். இந்த ஃபோர்டு ஃபியஸ்டாவோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன் பண்ணிட்டேன். இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் கிரைண்டிங் தான் நான் இப்போ அனுப்புகிறேன். இந்த இன்ஜினோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலிண்டர் செகண்ட் சிலிண்டர் ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் எஸ்கேப் ஆயிருக்கு. எப்போவுமே கேஸ்கெட் வந்து சீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பாருங்கள், ஒரு க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஏன்னா கம்ப்ரஷன் ஒரு பிஸ்டன் அழுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்டோட ஸ்மோக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடாது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்கெட்டோ இல்லை எட்லியோ பிளாக்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த இடத்துல கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட்டில் மிஸ் ஆகும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் டேங்க் உங்களுக்கு பிளாக் ஆகுறது. எல்லா கம்ப்ளைண்ட்டும் இந்த மாதிரி இதனால தான் வருது. இப்போ இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் கிரைண்டிங் அனுப்பிட்டு ரெண்டு பக்கமும் கிரைண்டிங் பண்ணோம். ஒன்று சிலிண்டர் எட்லேயும் பண்ணோம், அதேமாதிரி பிளாக்லேயும் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ்கெட்டை ஃபிட் பண்ணும்போது தான் அந்த சீட்டிங் கரெக்டாக இருக்கும். ஒன்று பண்ணாமல் ஒரு கேஸ்கெட் எட்டை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஈஸியாக பெண்ட் ஆகிடும். பிளாக் பெண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக பெண்ட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சப்போர்ட் எதுவுமே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சப்போர்ட் இல்லை என்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக்ல உள்ள இருக்கிற ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இறங்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவு கணக்கில் தான் இறங்கும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப 1 mm 2 mmலாம் இறங்காது. அந்த கிளியரன்ஸ் கேஸில் உங்களுக்கு லீக் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளியரன்ஸ் உங்களுக்கு டவுன் ஆகிடும். அதனால தான் ஒரு சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணுவாங்க. இப்போ இந்த எட்லியை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு சிலிண்டர் செகண்ட் சிலிண்டருக்கு நடுவில் எஸ்கேப் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வால்வோட ஹைட்லாம் கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் வால்வும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டிங் கட் பண்ணி போடுவாங்க. இதுக்கப்புறம் என்ஜினோட அசம்பிள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறேன். இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கெட்டோட கம்ப்ளைண்ட் தான். அந்த கேஸ்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நான் கிரைண்டிங் பண்ண அனுப்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோர்டு ஃபியஸ்டாவோட இன்ஜின் பிளாக்கும் அதேமாதிரி ஹெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினை அசம்பிள் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் ஒரு இன்ஜினோட ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. அதனால் பிஸ்டனோட ரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். ஆஃப் பிளாக் இறக்கும்போது உங்களுக்கு பிஸ்டன் ரிங்ஸு மாற்றுறதும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே நீங்கள் பண்ணும்போது இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கேஸ்கெட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் சிலிண்டரில் இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் பாயில் ஆயிருந்தது. இப்போ எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த அலுமினியம் ஹெட் இருக்கிற வண்டிக்கு நீங்கள் பிளாக்கும் அதே மாதிரி ஹெட்டும் சர்ஃபேஸ் நீங்கள் கிரைண்டிங் பண்ணிங்கன்னா தான் ஹெட் கேஸ்கெட்டு நிற்கும். இல்லைனா ஹெட் கேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கம்ப்ளைண்ட் வந்துக்கினே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரிங்ஸோட கண்டிஷனாக பாருங்கள். இப்போ நான் ரிங்ஸை இதில் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியஸ்டாவோட பிஸ்டன் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ரிங்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதோட பிஸ்டன் ரிங்ஸோட ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ரிங்ஸு தான். அதேமாதிரி இதோட கனெக்டட் பேரிங்கை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது கனெக்டட் பேரிங்கோட ப்ரைஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிங்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிங்ஸு செகண்ட் ரிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பிஸ்டன் நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கனெக்டர் டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ரியரோட மெயின் பேரிங் சீலு, இந்த ரியர் மெயின் பேரிங் சீலும் அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பம்போட ஆயில் சீல் இருக்குது. 2 சீலை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா ஆயில் பம்ப் சீல் லீக் இருந்தது. இந்த சீல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் லீக் ஆகக்கூடாதுன்றதுனால தான் சீலை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ சீலோட ப்ரைஸ் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். அந்த ஒரிஜினல் பார்ட்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட்டு எவ்வளோ ஆச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த பில்லில் காட்டுறேன். ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் நம்பரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டி எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 5000 கிட்ட வந்துருச்சு. டேக்ஸ் மட்டுமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் கவர் அசம்பிள் எல்லாமே நான் ஓல்டே தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஹெட்டோட ஒர்க்குன்னு இருக்கிறதுனால நான் ரிங்ஸு மட்டும் தான் இதில் எக்ஸ்ட்ரா ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காரில் நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ஜினை நான் லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜினோட பாட்டம் ஹோஸ் பைப்பை நான் ஃபிட் பண்ணிவிட்டேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸோட ஓஸை இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஃபியூல் பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபியூல் பம்பு, ஹெட்டு, டர்போ எல்லாமே நான் இப்போ ஒன்று ஃபிட் பண்ணிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காமன் ட்ரைவில் ஃபியூல் பம்பை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டோட ஐலர் டென்ஷனர் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனர் நான் ஓல்டே தான் யூஸ் பண்ணுறேன். அது புதுசாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐலர் மட்டும் நான் நியூவாக வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியஸ்டாவோட ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. வால்வு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வால்வே தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. வால்வோட சீட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் ஹெட்டு நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஹெட்டு ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷும் அதேமாதிரி இன்ஜெக்டரோட சீட்டிங் வாஷரும் இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஹெட்டு கேஸ்கெட்டோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற ஹோல்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியஸ்டாவோட இன்ஜெக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் இதை சர்வீஸ் எதுவுமே பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோர்டு ஃபியஸ்டாவோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலண்ட் பாயில் ஆனதுனால தான் நம்ம ஹெட்டு பிளாக் எல்லாத்தையும் டவுன் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் அலுமினியம் பிளாக் இருக்கிற வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டையும் பிளாக்கையும் ரெண்டையும் சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் கேஸ்கெட்டை சேஞ்ச் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிலிங் ப்ராப்ளம் வந்து சரியாகும். ஒன்று பண்ணிவிட்டு ஒன்று பண்ணலன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாயிலிங் கம்ப்ளைண்ட் இருந்துக்கினே தான் இருக்கும்.
இந்த வண்டியில் பிளாக்கும் நான் எட்டையும் கழட்டி தான் ஃபேஸ் பண்ணேன். கூடவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட்னால பிஸ்டன் ட்ரிங்க்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.